செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஒரு கைது தொடர்பிலும் அந்த கைது ஒன்று இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பிலும் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாது என்பது தொடர்பிலும் மிக துல்லியமான ஒரு தகவலை முதலில் வழங்கியவர்கள் நாம். குறிப்பாக செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஐபிசி தமிழ் டிவியினூடாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். அவர்தான் வேறு யாரும் அல்ல, முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய முகமது சுரேஷ் ஷாலே என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தொடர்பான பல தகவல்கள் இப்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். பின்னர் 3 நாட்கள் 90 நாட்களாக மாற்றப்பட்டிருந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது. முகமது சுரேஷ் ஷாலே தொடர்பில் நேற்று கோட்டை நீதவான் முன்னிலையிலே அவர் தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே அவர் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் அல்லது அறிவுறுத்தல்களை நீதிபதி அவர்கள் வழங்கி இருக்கின்றார். இசுரு நிதிக்குமார் அவர்கள் இது தொடர்பான வழக்குகளை கையாண்டிருந்தார். அது தொடர்பிலும் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பிலும் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். முகமது சுரேஷ் ஷாலே என்பவர் தொடர்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது அவர் தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் நேற்று சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்கலுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்று நேற்றைய தினம், இவ்வளவு காலம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டம் இவருக்கு பிழையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்கள் பழி வாங்குகிறார்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் சுரேஷ் ஷாலே அவர்கள் வேறு எதற்காகவும் கைது செய்யப்படவில்லை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்கின்ற அடிப்படையில் இவருடைய கைது இடம்பெற்றிருக்கிறது என்பதனை நேற்று கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமார் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தை நீதிபதி அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார். கடமை தவறியமை அல்லது வேறு விடயங்களுக்கு சார்ந்தவை அல்ல இவருடைய கைது உண்மையில் ஒரு நியாயத்தின் அடிப்படையில், ஒரு தேவையின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் கடமை தவறினார் அல்லது வேறு விடயங்கள் இதில் தொடர்புபடாது என்பதையும் அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டார். முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் முகமது சுரேஷ் ஷாலே அவர்கள் தொடர்பான பல முக்கியமான விடயங்களை அல்லது குற்றச்சாட்டுக்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். கட்டுவாப்பட்டிய தேவாலயம் மீதான தாக்குதல் தொடர்பில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்ற சஹரான் குழுவினரோடு தொடர்புகளை பேணினார் அல்லது அவர்களுக்கு உதவியானவர்களோடு தொடர்புகளை பேணி தகவல்களை பரிமாறினார் என்கின்ற தகவல் பரிமாறப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதாக நேற்றைய தினம் கோட்டை நீதவான் அவர்களின் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. தகவல் வழங்கும் ஒருவரை பயன்படுத்தியமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த புலனாய்வு பிரிவினரும் இருக்கக்கூடிய பெரும் பலமே என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்றால் ஒரு குற்றவாளியை நிரபராதி என்றும் நிரபராதியை குற்றவாளி என்றும் சாட்சியங்களை உருவாக்கி நீதிமன்றத்தின் முன் நிலைப்படுத்துவதில் இவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இது கடந்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல அப்பாவி தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர்களுக்கான பிழையான ஒரு கைது இடம்பெற்றால் சாட்சியை உருவாக்குவார்கள். உண்மையான கைது இடம்பெற்றால் அவர்களை விடுதலை செய்ய முயற்சி செய்வார்கள். அதற்கு முகமது சுரேஷ் ஷாலேயும் ஒரு விதிவிலக்கு அல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வைத்திய ஷாபி அவர்கள் குருநாகல் பிரதேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய வைத்தியத்துறை நிபுணராக இருக்கக்கூடியவர். அவர் மீது பிழையான குற்றச்சாட்டுக்களை செலுத்தி அவர் கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தார். மிகவும் ஒரு நல்ல மனிதர். சிங்கள மக்களோடும் நன்றாக பழகக்கூடியவர், முஸ்லிம் மக்களோடு தமிழ் மக்களோடு எல்லோரோடும் நன்றாக பழகக்கூடியவர். அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், அவர் முஸ்லீம் என்பதனால் அவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சாட்டி வைத்திய ஷார்பி அவர்கள் கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று விடுதலை செய்திருந்தது. இவ்வாறு இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் ஒரு பிழையை மறைப்பதற்கு அல்லது ஒரு பிழைக்கு சார்பான காரியங்களை பின்னடிப்பதற்கு இவர்கள் இன்னும் ஒரு உருமறைப்பான காரியத்தை பயன்படுத்துவார்கள். அதனைத்தான் சுரேஷ் ஷாலே பயன்படுத்தினார் அல்லது ஒரு பிழையான வகையில் அதனை முன்னெடுத்தார் என்பதுதான் இப்போது நிரூபணமாயிருக்கிறது. நீதிமன்றம் மிக திட்ட தெளிவாக கூறிவிட்டது, இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படவில்லை, கடமை தவறியதற்காக கைது செய்யப்படவில்லை, இவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு நேரடியாக தொடர்புபட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திலே விசாரணை அதிகாரியின் விளக்கம் எவ்வாறு இருக்கிறது என்றால், குறித்த புலனாய்வு பிரிவினரால் பாணந்துறை பிரதேசத்தில் மற்றும் ஒரு தகவல் வழங்குனர்
பராமரிக்கப்பட்டு வந்துள்ளார். தாக்குதல் குறித்து அவர் முன்னரே அறிந்திருந்தார். இந்த தாக்குதல் விவகாரங்கள் குறித்து அவர் முன்னரே அறிந்திருக்கிறார் என்பதையும் நீதிமன்றத்தின் மேலான கவனத்துக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள் விசாரணை அதிகாரிகள். அவ்வாறு அறிந்திருந்தும் தாக்குதல் நடந்த தினத்தன்று அவரிடம் வினவிய போது 20 வருடங்கள் இராணுவத்துறையில் அனுபவம் மிக்க ஒரு அதிகாரி இருப்பது தன்னால் உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த தகவல் வழங்குனர் கூறுகிறார். இந்த 20 வருடங்கள் அனுபவமிக்க ஒருவர் இதனோடு தொடர்பட்டிருப்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் அறிந்து கொண்டதாக அவரும் இதனை கூறியதாக அந்த விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் செல்கிறார். அது மட்டுமல்லாது பல இராணுவ அதிகாரிகள் தொலைபேசி ஊடாக குறித்த தகவல் வழங்குனர், குறிப்பாக பாணந்துறை பிரதேசத்தில் இருந்த மற்றொரு தகவல் வழங்குனருடன் பல இராணுவ அதிகாரிகள் பேசியதையும் அவர் உறுதிப்படுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அதே வருடத்திலே அவர்கள் இது கைது செய்யப்படுகிறார், குறித்த 2வது தகவல் வழங்குனர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர். ஆனால் கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் ஒரு சாதாரணமான நிலையில் தான் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றது என்று எதிர்க்கட்சிகளும், இல்லை இது அயல் நாட்டினுடைய ஒரு பங்களிப்போடு இடம்பெற்றது என்று இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது குறிப்பாக இந்தியா இதில் மறைமுகமாக தொடர்பில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அது தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக அந்த தகவலையும் இந்த தளத்தில் தான் வெளிப்படுத்தவிருக்கின்றோம். அது முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கின்றது. அது எவ்வாறு இவர்களால் உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவலையும் உங்களுக்கு வழங்கலாம். மறந்து விடாதீர்கள், இதே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்னும் ஒருவருடைய பெயர் பேசப்பட்டது. சாரா ஜஸ்மின் அல்லது புலோஸ்தினி ராஜேந்திரன் என்றுதான் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டது. இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேற்றாத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் கோயில் பகுதியிலே தான் இவர் வசித்தவர். இவர் பிறப்பால் ஒரு தமிழராக இருந்து பின்னர் மதம் மாறியதாகவும் அவருடைய குடும்பத்தார் கூறிய காணொளிகளும் கடந்த காலங்களிலே ஊடக பரப்பிலே வெளியாகி இருந்தது. இவ்வாறான சாரா புலோஸ்தினியினுடைய மரணம் இடம்பெறுகிறது. அவருடைய மரணத்தை நிரூபிப்பதற்கான சில உடற்கூற்று பரிசோதனைகள் அல்லது மரபணு பரிசோதனைகளுக்கான சந்தர்ப்பங்களை நோக்கி விசாரணை அதிகாரிகள் சென்றபோது 1ஆம் 2ஆம் முறைகளில் அவை தடுக்கப்பட்டதாகவும், அந்த தடுக்கின்ற வேலையை வேறு யாரும் செய்யவில்லை, முகமது சுரேஷ் ஷாலே அவர்கள் செய்ததாகவும் அந்த விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லுகின்றனர். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. பாதுகாப்பு பேரவைக்கு விசாரணை, இந்த உயிர்த்த ஞாயிறு விசாரணை அதிகாரிகளை அழைத்து மிரட்டியதாக சுரேஷ் சாலே மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அப்போது நீதிபதி அவர்கள் இருக்கிறார், இந்த மிரட்டலை எவ்வாறு அவர் எடுக்க முடியும்? பாதுகாப்பு சபையை கூட்டுகின்ற பொறுப்பு இலங்கையின் முப்படைகளின் தலைவராகவும் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவரால் மட்டும்தானே முடியும். அதப்படி இவர் செய்தார் என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, அதற்குரிய பதிலும் இதிலே உங்களுக்கு வழங்குகின்றோம். எவ்வாறு இந்த அதிகாரிகளை இவர் அழைத்தார் என்று. சுரேஷ் சாலவை பொறுத்தவரையில் வெளியில் வைத்து அதிகாரிகளை மிரட்டுவதும் அவர்களை திசை திருப்புகின்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கின்ற போக்கு தொடர்கின்றது. பாதுகாப்பு பேரவைக்கு ஜனாதிபதியூடாக இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாது என்று உணர்ந்த சுரேஷ் சாலை அவர்கள் பாதுகாப்பு அந்த விசாரணை அதிகாரிகளை தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு ஜனாதிபதி ஊடாக குறித்த அதிகாரிகளை அழைத்து மிரட்டியதாகவும், அதனால் அந்த மிரட்டலினால் ஒரு அதிகாரி மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு அவர் இந்த தகவலை கூறுகின்றார். இப்படியான ஒரு மிரட்டல் என்பது என்னுடைய மாரடைப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது என்று. எப்படி ஜனாதிபதியால் கூட்டப்படுகின்ற தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் எப்படி அழைக்க முடியும், மிரட்ட முடியும்? இது ஒரு பிழையான குற்றச்சாட்டு என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அல்லது இவர் மீதான குற்றச்சாட்டை இவர் மீது திட்டமிடப்பட்ட வகையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது என்றும் புரிகிறது. அதில் தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஜனாதிபதி தலைமையில் கூட்டம் இடம்பெறுவது இயல்பு, தேசிய பாதுகாப்பு பேரவையின் கூட்டம். ஆனால் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளரினுடைய சமர்ப்பணத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அவர்தான் அங்கு வருகின்றவர்கள் தொடர்பான விவரங்களை ஜனாதிபதியோடு பகிர்ந்து கொள்வார். ஏனென்று சொன்னால் தேசிய பாதுகாப்பு பேரவை என்பது ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு சார்ந்தது. அந்த தேசிய பாதுகாப்பு என்கின்ற வருகின்ற போது அதில் புலனாய்வுத்துறை நேரடியாக தொடர்புபடுகிறது. அந்த காலப்பகுதியில் இருந்த ஜனாதிபதி இந்த பணிகளை சுரேஷ் சாலே இதனை மிகவும் சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாது முன்னாள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்று பிரதி பணிப்பாளர் என்று கூறக்கூடிய பிரசாத் ரணசிங் அவர்களும் நீதிமன்றத்திலே இன்னும் ஒரு கருத்தை கூறுகிறார். சுரேஷ் சாலே தொடர் மிரட்டல், இந்த விசாரணைகளை முன்கொண்டு செல்ல முடியாது, விசாரணைகளை நேர்த்தியாக செய்ய முடியாது என்கின்ற
பல கோணங்களிலே பல விசாரணைகளை இவர் திசை மாற்றுகின்ற போக்கிலேதான் அவர் செயற்பட்டார் என்பதை யார் கூறுகிறார் என்றால், முன்னாள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பிரதி பணிப்பாளராக இருந்த பிரசாத் ரணசிங் அவர்களும் இதனை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். இவற்றை அவதானித்த நீதிபதி அவர்கள் சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். நீங்கள் தேடுவது புரிகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்தியா விவகாரம் பேசினீர்களே, ஏன் தொடர்ந்து பேச மாட்டீர்களா அல்லது கூறுவீர்களா என்று அதனையும் முழுமையாக கூறுகிறோம். அதற்கு முன்னதாக நீதிபதி வழங்கிய மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கின்றது. மூன்றாவது சந்தேக நபர் முகமது சுரேசாலே தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு நேரடியாக தொடர்புடையவை. அவை கடமை தவறியமை போன்ற ஏனைய சாதாரண விடயமல்ல. அவை கடமை தவறியது போன்ற ஏனைய சாதாரண விடயமல்ல என்பதனுடைய பொருள், அவர் பணிக்காலத்தில் அன்று பணியில் இருந்த போது கடமை தவறினார் அல்லது ஒரு சாதாரண விடயமாக கருத முடியாது. எனவே முன்னைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னர் வழங்கிய உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நீதவான் அவர்களும் உறுதிப்படுத்துகிறார். இந்த கூற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற போது மூன்றாவது சந்தேக நபர் இவர் இணைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு நேரடியாக தொடர்புபட்டார் என்பதுதான் இதனுடைய பொருள் கூடலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சுரேசாலை தொடர்பில் யாரும் பார்த்திராத இன்னும் ஒரு புகைப்படம் இருக்கின்றது. பிள்ளையானோடு மிக நெருக்கமாக அவர் ஒரு சிற்றுண்டி உண்ணக்கூடிய அல்லது உணவு உண்ணக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படமானது கடந்த காலங்களிலே தீவுச்சேனை பகுதிக்கு சுரேசாலை சென்று வந்தது தொடர்பான புகைப்படமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் பலர் மத்தியில் இருக்கிறது. இந்த புகைப்படம் நமக்கு மிகவும் ரகசியமான முறையில் கிடைத்தது. யாருக்கும் இந்த புகைப்படம் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. இந்த புகைப்படம் என்ன விடயத்தை கூறுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். பிள்ளையானிடம் சுமார் 8 மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சுரேசாலவின் கைது இடம்பெற்றது. சுரேசாலவும் பிள்ளையானும் இலங்கையை விட்டு வெளியேற முடியாத வகையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர்களுக்கான பயண தடை விதிக்கப்பட்டு அவர்கள் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது தொடர்பில் முதலாக அவர்களுடைய விவரங்களை வெளியிட்டதும் இதே செய்திகளுக்கு அப்பால். அப்படி பார்க்கின்ற போது பிள்ளையானோடு இவர் எப்படி தொடர்பட்டார்? கிழக்கில் இருந்த பல துணை ஆயுத குழுக்கள், பாராமிலிட்டரி, அதில் முஸ்லீம் தமிழ் ஆயுத குழுக்களை எல்லாம் இவர் தான் நிர்வகிச்சிருக்கின்றார். அந்த துணை ஆயுத குழுக்களை நிர்வகிப்பது இப்போது இன்னும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுகின்றது. முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் காணாமலாதலின் அடிப்படையில் அல்லது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால். அவ்வாறென்றால் பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தார் முகமது சுரேசாலை என்றால் அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்றால் அந்த கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் காணாமல் போதல் தொடர்பில். அவ்வாறான சூழ்நிலையில் தான் பிள்ளையானோடு இருந்த பலர், இன்றும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர், இந்த சுரேஷாலவின் கைதுக்கும் அல்லது பிள்ளையானுக்கும் சுரேஷாலவுக்கும் இருந்த தொடர்புகள் தொடர்பிலும் பல தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பல தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் பெறப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்களாக காணொலிகளாக பெறப்பட்டது. இப்போது அவர்கள் மிகவும் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பலர் அரச சாட்சியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்போனவர்கள் அல்ல, சுரேஷாலவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்பை ஆதாரங்களோடு நிரூபித்த ஒரு சிலர் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு மேலதிகமான தகவல். இன்னும் ஒரு தகவல் பேசப்படுகிறது. இந்த கைதின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இனிய பாரதி தொடர்பாகவும் பேசப்படுகிறது. இனிய பாரதியினுடைய வழக்கு தனி வழக்காக கையாளப்படுகிறது. மாமனிதர் சந்திரநேருவின் வழக்கு ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. பல தகவல்கள் அவரிடம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் பல விசாரணைகளுக்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக கல்முனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்மட்டை முகவர் ஒருவருடைய பல நடமாட்டங்கள் நோட்டம் விடப்பட்டிருக்கின்றன. அவர் தொடர்பான தகவல்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர் இப்போது ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்றுக்குள் அடைக்கலம் தேடுவது தொடர்பில் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. சுரேஷாலவோடு தொடர்பான பல இராணுவ அதிகாரிகள் திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட பகுதிகளிலே பல கப்பம் கோருதலில் தொடர்புபட்டிருக்கின்ற விவரமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட பகுதியிலே புலனாய்வு பிரிவினுடைய ஒரு மறைமுக பெயரில் இயங்கிய ராஜு அவர்களோடு இயங்கிய தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பான தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கைதுகளும் வெகு விரைவில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர்கள் இப்போது மிக பிரதானமான அரசியல் கட்சிகளோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரங்கள் அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கின்றது. கைதுகள் தீவிரப்படுத்தப்பட போகின்றன. இதனோடு தொடர்பான பலர் இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு பெரும் நெருக்கடியை சந்திக்க போகின்றார்கள். கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அந்த கட்சியினர் வழங்கிய வாக்குறுதியின்படி உயிர்த்த ஞாயிறு வருவதற்கு முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான முழுமையான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டி இருக்கின்றது. அந்த அறிக்கையை வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வருடம் ஜனாதிபதி அவர்கள் கூறினார் ஒரு திகதியை குறிப்பிட்டு, இந்த திகதிக்குள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவேன். அதிலும் சில தாமதங்கள் ஏற்பட்டது. அந்த தாமதம் எல்லாம் இப்போது முழுமையாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. விசாரணை துரித கதியில் வேகம் எடுத்திருக்கின்றது. கைதுகளும் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல் பிரமுகர்கள், பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள், சாதாரணமான நபர்கள் என்று பலர் இந்த விவகாரங்களில் கைது செய்யப்படுவதற்கான சந்தேகம் இருக்கின்றது. மூன்றாவது சந்தேக நபரும் இப்போது இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்ப்பது புரிகிறது. இந்தியா பற்றி கூறினீர்கள், அது என்ன என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் பலரும் எதிர்பார்த்தது அல்ல ஊகமாக கூறியது இந்தியா தொடர்பு. நிச்சயமாக அதில் இந்தியா தொடர்பட்டது என்பது தொடர்பில் இந்தியா எந்த ஒரு மறுப்பும் வெளியிடவில்லை, மறுப்பு வெளியிட முடியாது ராஜதந்திர அணுகுமுறைகளின் அடிப்படையில். ஆனால் அந்த தொடர்ச்சியாக வந்த அரசுகள், சுரேஷாலை பொறுத்தவரை சொல்ல போனால், நான் இந்த தாக்குதல் நடக்கின்ற போது இந்தியாவில் இருந்தேன், அங்கு ஒரு பயிற்சியில் இருந்தேன் என்றான் கூறப்ப எனக்கும் இந்தியாவுக்கு நல்ல தொடர்பு. இதனை யாரும் இந்தியாவோடு நேரடியாக கேட்பதற்கு வாய்ப்பில்லை. இதனை சுதாகரித்துக் கொண்ட ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி அதனுடைய பொதுச் செயலாளர் அண்மையிலே டெல்லி சென்று திரும்பினார். அந்த டெல்லி சென்று திரும்பிய பின்னர் தான் அந்த விசாரணை வேகம் எடுத்திருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு முக்கியமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் இந்தியா நேரடியாக தொடர்பு படவில்லை என்கின்ற ஒரு தெளிவூட்டல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இந்த விசாரணையை துரிதப்படுத்துங்கள் என்று இந்தியா தரப்பிலும் கோரப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தாமதப்பட்டிருந்த கைதுகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இதனோடு தொடர்பட்டார்கள் இந்திய அரசா அல்லது இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் என்றால் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில 3ஆம் 4ஆம் தரத்தில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பட்டிருக்கலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட நலனாக இருக்கலாம், அல்லது யாரினுடைய நலனுக்காகவும் அவர்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். அது இந்தியாவின் கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல என்பது திட்ட தெளிவாக டெல்வின் சில்வாவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அவதானித்து பாருங்கள். டெல்வின் சில்வா டெல்லி சென்று திரும்புகிறார். அதன் பின்னர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு மகாநாட்டுக்கு சென்று திரும்புகின்றார். இலங்கையிலே அதன் பின்னர் விசாரணைகள் சூடு பிடிக்கிறது. இப்போது இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்து விட்டது. இந்த விசாரணைகளினுடைய கட்டம் மிகவும் தீவிரமடைந்திருக்கின்றது. பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேறாத வகையில் தடை உத்தரவுகளும் ரகசியமான முறையில் விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தடை உத்தரவுகளின்படி பலர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எது எப்படியோ தெரியாது. இந்தியா இந்த விவகாரத்தில் முழுமையான ஒரு தெளிவூட்டலை வழங்கிய பின்னர் தான் இந்தியாவின் அதிரடி நகர்வு இரகசியமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் இதில் ஒரு முழு வீச்சில் விசாரணை இடம்பெறுகிறது. ஆசிய பிராந்தியத்தில் பயங்கரவாதம் என்பது இருக்கக்கூடாது என்பது இந்தியாவினுடைய கொள்கையா இருக்கின்றது. அனைத்து அரசினுடைய கொள்கையா இருக்கு. அதே போன்றுதான் பயங்கரவாத தாக்குதலுக்கு இடமளிக்க முடியாது, அதனோடு தொடர்பான சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது இந்தியாவினுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை துரிதப்படுத்தும்படி அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்தியாவும் மிகவும் தெளிவாக இருக்கின்ற செய்தி இப்போது இருக்கக்கூடிய கைதுகள் விசாரணைகளை பார்க்கின்ற போது மிக திட்ட தெளிவாக இருக்கு. எனவே இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றமும் சட்டமாதிவு திணைக்களமும் ஒரு சுயாதீனமான விசாரணையை முன்கொண்டு செல்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகர் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக அந்த விசாரணைகளை செல்கின்றார். எனவே எது எவ்வாறு இருந்தாலும் கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது வரப்போகின்ற உயிர்த்த ஞாயிறுக்கு முதல் இவை இடம்பெறுமா என்கின்ற கேள்விதான் எல்லோருடன் இருக்கின்றது. அவற்றுக்கான ஒரு நல்ல அறிகுறிகள் தென்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருப்போம். யார் அடுத்து அரசியல் புள்ளிகள்? 2-3 முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. பலர் தங்களுடைய வாழ்க்கையின் முதிர்ச்சி காலங்களில் சிறைகளுக்குள் கழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை தாண்டி விட்டது. இனி இந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இராப்பகலாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகுது, யார் யார் சிக்கப் போகிறார்கள், யார் யார் மிகவும் ஆதாரங்களோடு சிக்கி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை இனி வரப்போகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சர்வதேச விவகாரங்களும் இடம்பெறுவதனால் பல உள்ளூர் விவகாரங்களை இதில் பகிர்ந்து கொள்வதில் சற்று தாமதம் இருக்கின்றது. ஆனால் முடிந்தவரை நேரத்தை உங்களுக்காக எடுத்து இந்த தளத்தில் அதனையும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.